வானியல் பொருள்களின் தொலைவினை அளத்தல். வானியல் பொருள்னா எது? நட்சத்திரங்களுக்கு இடையே தூரம், கோள்களுக்கு இடையே உள்ள தூரம், சரியா? அப்புறம் அண்டம், கேலக்ஸி, அதோட ஆரம், அதோட விட்டம், இதெல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது, சரியா? என்னென்னு பார்ப்போம். வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். சூரிய குடும்பத்துக்குள்ளே, சூரிய குடும்பத்துக்குள்ளே யார் யார் இருப்பாங்க? சோலார் ஃபேமிலியில் சூரியன், பிளானட்ஸு, சேட்டலைட்டு, இவங்கெல்லாம். அப்புறம் அஸ்ட்ராய்டு, டாஃப் பிளானட்டு, இவங்கெல்லாம். அவங்களுக்குள்ளே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய யூனிட்டு அதான் வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதுலேயே அர்த்தம் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒளியாண்டு, லைட் இயர். நட்சத்திரங்களுக்கு இடையே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சரியா அளக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தானே அது ஒளியாண்டு. ஒளியாண்டுனா ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் கிடக்கும்? ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் கிடக்கும்? 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட். எப்படிங்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர். பூமியை 4 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து 7 ரவுண்டு 8 ரவுண்டு அடிச்சிடும்னு நினைக்கிறேன், வந்துடும். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தூரம் கிடக்கும்? அப்போ ஒரு ஆண்டில் எத்தனை செகண்ட் இருக்குது போட்டு இன்ட்டு 3 லேக் போட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் கிடக்கும் ஒளி, சரியா? அப்போ நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலகு என்னது? ஒளியாண்டு. இங்கிலீஷில் லைட் இயர். இது வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா எவ்வளோ தூரம் சார் அப்படின்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய சராசரி தொலைவு. சராசரினாவே என்ன அர்த்தம்? அங்கே மோர் தேன் 1 வேல்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு ஒரே டிஸ்டன்ஸ் கிடையாது, அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ஜாகிரஃபியில் பார்ப்போம். ஸோ சராசரி தொலைவு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய சராசரி தொலைவு 15 கோடி கிலோமீட்டர். மீட்டரில் என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதான் செய்மினில்னால் ரொம்ப தூரமாக இருக்குது. ஏன்னா பூமி சூரியனை எப்படி சுற்றி வருதுன்னு பார்த்தோம்? நீள்வட்ட பாதை. வட்டம் கிடையாது, நீள்வட்டம், எலிப்டிக்கல் ஆர்பிட்டா. வருஷத்தில் கொஞ்ச நாள் சரி, ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் இருக்கும், செய்மை நிலை. மற்ற நாள்லாம் அதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட இதில் இருக்கும். எல்லா தூரத்தையும் எடுத்து சராசரி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. தூரமாக இருக்கும் பொழுது பூமிக்கு சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் 152.1 மில்லியன், அதாவது 15.21 கோடி கிலோமீட்டர். மில்லியனை கோடியாக கன்வெர்ட் பண்ணால் என்னென்னு பார்த்தோம்? ஒரு டிஜிட்டு லெஃப்ட் சைடு தள்ளி வைக்கணும். 15 கோடியே 21 லட்சம் கிலோமீட்டர் தூரம். ரொம்ப தூரத்தில் எப்போ தெரியுமா இருக்கும்? ஜனவரி 4ஆம் தேதி இல்லைன்னா 5ஆம் தேதி. இல்லை, ஜனவரியில் ஜூலை 4ஆம் தேதி 5ஆம் தேதி. அதேமாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆமாம்? 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ 14.7. அப்போ எத்தனை ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வருது? 50 லட்சமா? 50 லட்சம் கிலோமீட்டர் வித்தியாசப்படுது. கேட்பாங்க, பூமிக்கும் சூரியனுக்கும் மிக குறைந்த தொலைவு எதுன்னு கேட்பான், மிக அதிகமான தொலைவு எதுன்னு கேட்கலாம். ஃபேக்டில் டிஎன்பிசி கேட்க மாட்டான், அதில் கான்செப்ட் டிஎன்பிசியில் கேட்பான், யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான், கான்செப்ட் கேட்பான். ரைட். வானியல் அலகு. இந்த கதையெல்லாம் இப்போ பேசுனதெல்லாம் சராசரி தொலைவு தான் எவ்வளவு? 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ரெண்டுக்கோட ஆவரேஜ். நெப்டின் சூரியன்லேருந்து 30 வானியல் அலகு தொலைவில் இருக்காமா. அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்போட நெப்டின் எந்த கோல்னு பார்த்தோம் ஜியாகிரஃபியில்? கடைசி கோல். 8வது கோல், கடைசி கோல் சூரியன்லேருந்து. எல்லாம் கரெக்ட்.
அப்போ பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் பூமிக்கு சூரியன் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு மாதிரி எத்தனை மடங்காமா கேப்பு? 30 மடங்கு இருக்குது. புரிஞ்சதா? ரைட், அதான் சொல்கிறாங்க. ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுடைய சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். மில்லியன் கிலோமீட்டர். அதே மீட்டராக மாற்றிட்டாங்கன்னா இப்படி வரும். மில்லியன் இல்லாமல் வெறும் கிலோமீட்டராக மாற்றினா இப்படி வரும். மீட்டராக மாற்றணும்னா 1.496 × 10⁻11 மீட்டர். மீட்டரில் எழுதுனீங்கன்னா இப்படி. கிலோமீட்டர்னால் இப்படி. ஒளியாண்டு இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க வாங்க. சூரிய குடும்பத்தின் மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன். சூரிய குடும்பம்னா பூமிக்கு மிக அருகில் கேட்கலாம், சூரியனுக்கு மிக அருகில் கேட்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரம் கேட்பாங்க. பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்கலாம். ப்ராக்சிமா சென்டாரி. அதுவே எவ்வளோ தூரம் இருக்காமா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 2,68,770 வானியல் அலகில் சொல்கிறாங்க. அதை நான் எழுதணும் வானியல் அலகில் எழுதுனா. ஸோ அதனால தான் எதை கொண்டுட்டு வராங்க? ஒளியாண்டு. கம்மியாக எழுதணுங்கிறதுக்காக பெரிய யூனிட் எடுத்துகிட்டு வராங்க, பன்மடங்கு. ஒளியோட வேகம் எவ்வளவு? 10⁻3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அது 3 லட்சம் கிலோமீட்டர்னு வரும். பர் செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். ஓகேவா? ரைட். இதை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் உள்ள 3 சைபர் கட் ஆயிரும். கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா. ஓகேவா? ரைட். கிலோனா எத்தனைன்னு பார்த்தோம்? 1000. அங்கே கே மீட்டருக்கு முன்னாடி கேவை ஆட் பண்ணினா பவரில் இருக்கக்கூடிய 8ல் 3 0 கம்மி பண்ணிடணும். அப்போ 5 வந்துடும். ஒரு வருஷத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது பாருங்கள். இவ்வளோ செகண்ட் இருக்குது. அப்போ இவ்வளோ செகண்டு இன்ட்டு என்ன பண்ணணும்? ஒளி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்? இந்த இதுதானே 3 × 10⁸ ப்ளஸ் அது போட்டோன்னா இவ்வளோ 9.46. ஒரு ஒளியாண்டோட மதிப்பு, மீட்டர் மதிப்பு 9.46 × 10⁻15 மீட்டர். சரியா? அப்போ இப்போ யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 9.46 × 10⁻. இதை கன்வெர்ட் பண்ணி நார்மல் நம்பர்ஸாக மாற்றுங்க. எத்தனை சைபர் வரணும்? யார் சொல்லிக்கணும்? 14 13. மேத்தமேட்டிக்ஸ்னால அவர் சொல்லிடுறாரு. மற்றவங்களாம் பாரு தடுமாறிங்க. இதில் உள்ள ஒரு சைபர் கட்டானா புள்ளி இந்த பக்கம் தள்ளி வரும். இன்னொரு சைபர் கட்டானா இங்கே 2 சைபர் கட் ஆயிடுச்சு. இப்போ 946 வந்ததுக்கப்புறம் எத்தனை சைபர் வரும்? 13 சைபர் போகணும். அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் ஒரு வருஷத்தில் ஒளி. ஓகேவா? ரைட். ஒளி ஆண்டு எதுக்கு பயன்படுது? தூரமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது. சரியா? ஒரு ஒளியாண்டோட மதிப்பு எவ்வளவு? 9.46 × 10⁻15 மீட்டர். மனப்பாடம் பண்ணி தான் வைக்கணும். இது ஒளி ஒரு ஆண்டில் ட்ராவல் ஆகிறது. இன்னொரு ஃபேக்ட் என்னது? ஒளியோட வேகம் எவ்வளவு? ஒளினா அந்த சவுண்டில் லைட்டு லைட்டு இந்த லீனா லைட்டுன்னு அர்த்தம். இந்த லீனா சவுண்டு. தொண்டைக்குழி குண்டாக இருக்கா? அதை அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. பல்பு எப்படி இருக்கும்? ஒளியாக தானே இருக்கும். அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது லைட்டு, இது சவுண்டு.
ஒளியின் வேக அளவு மீட்டரில் சொல்லுங்கள். 3 × 10⁸ மீட்டர். 10⁸ மீட்டர். ப்ராக்சிமா சென்டாரி அங்கே எத்தனை நம்பர் எழுதணும்? 2 லட்சம் சம்திங் போட்டுப்பான். அதே ஒளியாண்டில் எழுதும்போது இப்படி எழுதுனா போதும். அதுதான் சொல்ல வரானுங்க, அதை சொல்லலை. ஆனால் 4.22 ஒளியாண்டு தான். ஓகேவா? அடுத்தது பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு, கிலோமீட்டர் கிடையாது, 25,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது அண்டம். ஜாகிரஃபியில் பார்ப்போம். கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்து இது பேரண்டம். பேரண்டத்தில் ஒரு புள்ளி, அந்த புள்ளி வந்துட்டு நம்மளோட அண்டம், பால்வெளி அண்டம். அந்த புள்ளி பால்வெளி அண்டம். பால்வெளி வெளி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம சூரியன் இருக்குது, சூரிய குடும்பம் இருக்குது. சரியா? அந்த புள்ளி இங்கே வச்சுருக்க புள்ளி, இந்த புள்ளி, அந்த புள்ளி எடுத்துகிட்டு வந்து வரைஞ்சாக்கா அது பெரிய வட்டமாக இருக்குது. அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. அதில் இங்கே தான் இருக்குது நம்ம சூரியன். சூரியனை சுற்றி நம்ம பூமி இருக்குது. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். சூரியன் அப்படியே நடுவில் இருக்கிற மாதிரியும் அதை சுற்றி பூமி சுற்றிட்டு வர மாதிரியும் கிடையாது. பூமி என்ன ஆகுது? சூரியன் என்ன பண்ணுது? வேகமாக அது பாட்டில் போயிட்டுருக்கு, கிலோமீட்டருக்கு கணக்கில் வேகத்தில். அதை சுற்றிட்டு போயிட்டுருக்கு, அப்படியே ரவுண்ட் அடிக்குது சூரியன். அப்போ சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் அண்டம், பால்வெளி அண்டம். அதோட மையத்திலேருந்து சூரியன் அல்லது நம்ம பூமி எவ்வளோ தூரம் இருக்காமா? 25,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்காமா. சரியா? இதுவே அவ்வளோ பெருசு அப்படின்னா அப்போ இது எவ்வளோ பெருசாக இருக்கும்? சரியா? அது இந்த பெருசில் ஒரு புள்ளி தான். அப்போ இது எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் 96% என்ன இருக்குது? வெற்றிடம் தான் இருக்குது. ஸ்பேஸ், ஒன்லி ஸ்பேஸ். புரிஞ்சுக்கணும், அதில் தான் நம்ம இருக்கிறோம். சரியா? புரிஞ்சுட்டு போய் எழுதுங்க. இங்கே நீங்கள் கற்றுக்கிற லெவலே வேறு, கரெக்டாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க, பார்த்துக்கோங்க. பாடம் முடிஞ்சிச்சா? சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்வரும் எது வழி அளவு? மனப்பாடம் பண்ணிங்களா? அதாவது கான்செப்ட் புரிஞ்சிங்க, ஆன்சர் என்ன மொவின் புரியுதா? இது மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தேடாதீங்க. சரியா? கம்மி பக்கத்துக்கு மெட்டீரியல் கொடுத்தா ஓடிடுறாங்க, தெரிச்சு வரானு. இவ்வளோ தானா, இவ்வளோ காசு வாங்குறீங்க? ஆனால் முட்டா பயலுகளா, உனக்கு மெட்டீரியல் எது? மூளை, அதில் புரிஞ்சு வச்சுக்க, ஆன்சர் உனக்கு வந்துடும்னா கேட்க மாட்டேங்குது. மெட்டீரியல்ன்ட்டு எல்லாம் தான். அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு மெட்டீரியல். அதுலேருந்து அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அங்கே அதே மாதிரி வரும், டிக் பண்ணிடலாம். நான் என்ன ஜாதகமாக பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறோமா? இல்லை பூமான்ட்டு அவன் கொஸ்டின் பேப்பர் எழுதுகிற மூளையை போய் ஸ்கேன் பண்ணி அந்த கொஸ்டின்லாம் கொடுக்க முடியும்? அப்படி தான் எதிர்பார்க்குறானுங்க. ரைட். அடுத்தது இதெல்லாம் என்னது? எது கூடயும் பெருக்க மாட்டாங்க, அதுதான் பெருக்குவாங்க. பரப்பு எத்தனை டைமென்ஷன்? 2 டைமென்ஷன். எதாவது பெருக்குவாங்க? அது நீங்களே வின்ட்டு ஆகலாம். சரி, பின்வருவனவற்றுள் எது சரி? 1000 சிசி, கியூபிக் சென்டிமீட்டர். கியூசினா, சிசினா. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு நிறை டிவைடட் பை கன அளவு. அப்போ என்னது? கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். மனப்பாடம் பண்ணுமா? சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் படிப்பு. ஐயோ நான் படிக்கலைங்க, ரிவிஷன் பண்ணலைங்க, இதுக்கெல்லாம் ரிவிஷன் பண்ணுமா? அடுத்தது சம நிறையுள்ள கோளங்களின் கன அளவு விகிதம் 2:2 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்னவாக இருக்கும்? புரிஞ்சிருந்தீங்கன்னா ஆன்சர் வரும்.
நிறைய சமமாக இருக்குது. சரியா? கன அளவு என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:1 இருக்குது. கன அளவு அதிகமானாக்கா சூப்பர் கொஸ்டின் இல்லை, ஆனால் இதில் கேட்டானுங்க. சரி பரவாயில்ல. கன அளவு அதிகமான என்ன ஆகும்? அடர்த்தி என்ன ஆகும்? குறையும். அப்போ இதில் கன அளவு அதிகமாக இருக்குது, அப்போ இதில் அடர்த்தி கம்மியாக இருக்கணும். சரியா? இதில் கன அளவு சரி தப்பி சொல்லிட்டேனா? கன அளவு அதிகமாக இருக்குது, அடர்த்தி கம்மியாக இருக்கணும். கரெக்டாக தான் சொல்லிட்டேனா? சரி, கன அளவு கம்மியாக இருக்குது, அடர்த்தி அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணும்? 2:1 அப்படியே மாற்றி சொல்லியிருக்கு. இந்த வேலையும் ஆட்களும் பார்த்துருப்போம்ல, அதில் வந்திருக்கும். ஒருத்தன் எஃபிஷியண்ட்டு, ஒருத்தன் அவனோட எஃபிஷியன்சி கம்மி. இவன் 2 பங்கு வேலையை செய்வான் ஒரு நாள், அவன் 1 பங்கு வேலையை செய்வான். சம்பளத்தை எப்படி பிரிச்சுக்கணும் சார்? அப்படியே மாற்றி போட்டுருவான். இவனுக்கு 1 பங்கு கொடுத்துடணும், அவனுக்கு அந்த மாதிரி. சரியா? ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவின் அலகு. எது? தொலைவின் அலகு. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுது. இது உள்ளே போய் படிக்கலை நம்ம. பரும விதி. சரி, மிதத்தல் விதி. என்ன விதி? மிதத்தல் விதி. அது படிக்கலை தானே நம்ம. ஒரு தடவை வேணால் போய் பார்ப்போம். மிதத்தல் அதை பற்றி எங்கேயாவது டீட்டெயில்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் எதுக்கு விட்டுட்டு வந்தேன்? சரி, மிதத்தல் விதி அது இங்கே இல்லை, அடுத்த கிளாஸில் வரும், பார்த்துக்கலாம். இதில் ஏதோ மேக்ஸில் இருந்தது விட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் போடல தானே நம்ம. கீழே காண்பவற்றில் கன அளவினை கணக்கிடவும். கன அளவு எத்தனை? 2 1 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரம். கனசதுரம் 3 சென்டிமீட்டர் பக்கம். கனசதுரம்னா என்ன அர்த்தம்? நீளம். அப்போ என்ன ஆகுது? 3 × 3 × 3 3 9 53 27 சென்டிமீட்டர் க்யூப். ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவுடைய டைமென்ஷன்ஸ் அதான் 3 சென்டிமீட்டர். அந்த டப்பா கனசதுரமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. சரியா? அந்த டப்பாவுக்குள்ளே நம்ம எத்தனை டப்பா வைக்க முடியும்? எத்தனை டப்பா வைக்கலாம்? 27 டப்பா வைக்கலாம். அதாவது 1 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட டப்பா, நீளம் உயரம் ஆகலாம், அது மாதிரி 1 சென்டிமீட்டர் உள்ள டப்பா. அது மாதிரி எத்தனை டப்பா வைக்கலாம்? 27 டப்பா வைக்கலாம். அதான் அர்த்தம். 3 மீட்டர் ஆரம் 7 மீட்டர் உயரம் கொண்ட உருளை. ஆரம் வந்துட்டு உயரம் வந்தால் என்ன அர்த்தம்? உருளைன்னு அர்த்தம். ஃபார்முலா இருக்கா? கன அளவு உருளை πr² × h × h. ரைட், உயரம் போட்டுக்கோங்க. பையோட வேல்யூ என்ன? r². அங்கே 3 தானே போட்டிருக்கு. h. அதில் அவ்வளோ சிசி தண்ணி வைக்கலாம். சிசியா? இல்லை, சிஎம், சென்டிமீட்டர் கிடையாது. எப்படி சொல்லலாம்? மீட்டர் க்யூப். எம்சி மீட்டர் க்யூப். ஆமாவா? சிசினா சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? எம்சினா மீட்டர் க்யூப். அவ்வளோதான் கண்டென்ட். ஒரு கனமீட்டர் என்பது டேஷ் கன சென்டிமீட்டர். 1000மா? ஒரு மீட்டர்னால் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். அவ்வளோதான், 100 கன சென்டிமீட்டர். கேள்வி கேளுங்க, சும்மா அடிச்சு விடாதீங்க. பாதரசத்தின் அடர்த்தி 13,000. பார்த்தீங்களா? அதுதான் சொல்லி பழகணும். 13,900மா? 13,600
கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சரியா? ஃபுல்லாக சொல்லி பழகுங்க, நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க. என்னைய மாதிரி ஆள் இருந்தால் 4மே 13,600 போட்டுருவான், அங்கே சைடில் போய் மாற்றி விட்ருவான். பார்த்துக்கங்க, சைடில் போய் என்ன மாற்றுவான், கிராமுன்னு போட்டுருவான். ஒன்றில் இன்னொன்றில் மில்லிகிராம் போட்டுருவான். மில்லிகிராம்னு புரியுதா? கிராமம் இன்னும் 1000 உடச்சி ஒன்று எடுக்கிறது. அது மாதிரி போட்டுருவான். அப்புறம் டன்னு போட்டுருவான், 13,600 டன் பர் அப்படின்னு போட்டுருவான். டன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே அது 13,600 டன்னு. ஒரு டன்னா எவ்வளவு? 1000 கிலோ. 13,600 கிலோவில் 13 டன்னு தான் இருக்கும். 13,600 டன்னு போட்டுருவான். எதை எடுப்பீங்க? புரிஞ்சுதா? நம்பரை மட்டும் பார்க்கக்கூடாது, என்ன அர்த்தம் புரிஞ்சு போகணும். ஒரு வானியல் அலகு என்பது 100 குட் 149.66 மில்லியன் கிலோமீட்டர். சரியா? மில்லியன் இல்லை அப்படின்னா குரோரில் கேட்டால் என்ன அர்த்தம்? 14.96 கோடி கிலோமீட்டர். சரி, ஒரு இலையின் அதை விட்டுருங்க. ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு. அப்படியா? கன அளவு. அது சூப்பர், இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பால் இருக்குல்ல, பால் கன அளவு, அதோட பொருள் எல்லை, அந்த பாலோட மேற்பரப்பு வரைக்கும் அது எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு, அதை என்னது அந்த பொருளோட கன அளவு. திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். கரெக்டா? கரெக்டு. நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது, அதனால தான் தண்ணியில் மண்ணெண்ணெய் மிதக்குது. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரி, ஏன்? பாதரசத்தோட அடர்த்தி குறைவு. இரும்போட அடர்த்தி எவ்வளவு? 8000மா? 8900. அது எவ்வளவு? 13,600. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள். கான்செப்ட். ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுனா என்ன அர்த்தம்? அடர்த்தி கம்மின்னு அர்த்தம். இதே ரூமு தான் ஓரளவு பருமன். நம்ம ரூமில் எத்தனை 30 பேர் தான் இருக்கும், பக்கத்து ரூமில் 100 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அதான் நிறை, 100 மாலிகுல். எதில் அடர்த்தி அதிகம்? அந்த ரூமில் தான் அடர்த்தி அதிகம். பரப்பு தொலைவு கிலோகிராமா? அங்கே இருக்கிறதான் எடுக்கணும், கிலோமீட்டர்லாம் நீங்களே சொல்லக்கூடாது. அடர்த்தி மறக்குமா? ஜென்மத்திலையும் மறக்காது. இதுதான் புரிதல், மறக்கவே கூடாது. மந்திரம் ஓதுனீங்களா காலையிலேருந்து? ஏதாவது இதை பற்றி இல்லை, இங்கே புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதை வச்சு ஆன்சர் வருது, கன்ஃபியூஷனே வராது. அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்லாம் வந்துட்டு ரொம்ப கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஈஸி. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் அவனே கொடுத்துட்றான், அதில் எது வரும் அப்படின்னு சொன்னால் போதும். அதுமாதிரி பக்கத்தில் ரிலேட்டிவாக இருக்கிறதெல்லாம் என்ன கன்ஃபியூஷன் பண்ணி விட்ருவோம். கான்செப்ட் கிளாரிட்டி வேணும். அடுத்து என்னது? கன அளவு, நிறை, பரப்பு, தலை வடிவ பிளேன், அதுதான் பரப்பு. உயரம் இருக்காது அதுக்கு. சரியா? ரைட். தலை வடிவம். நீளம் நம்ம தானே மீட்டர். அடி 5 அடின்னு இதில் எழுதி பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டோம்னா நீ என்ன வாங்கியிருக்கன்னு அர்த்தம்? கயிறு 5 அடி கயிறு தான் வாங்கிட்டு வந்துருக்குற. சரியா? உனக்கு இப்போதைக்கு நம்மளை வேண்டாம், அதாவது தான் இருக்கா? சரி, அதுக்கான இடம் கூட கிடைக்காது. ஆமாம். எப்படி இருக்கணும்? சதுர அடி அப்படின்னு இருக்கணும். அதுதான் பரப்பு. அடினா நீளம் மட்டும்தான் குறிக்கும். நீளம் இடத்த
பிடிக்காது. அடர்த்தி கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். கன அளவு தான் அது அளக்குது. நிறையின் அழகு என்ன? கிலோகிராம். அவ்வளோதான். சரியான வரிசையில் எழுதுவோம். சின்னதுலேருந்து பெருசுக்கு போங்க. cc வா 100 cc 1 லிட்டர் 10 லிட்டர். இதுவும் கீழே இருந்து போங்க. எது கம்மி? அலுமினியம். இரும்பா? தாமிரம்னு நினைக்கிறேன். பரப்பு மீட்ரு. கன அளவு மீட்டர் கியூப். நீளம் கேட்டேன். மீட்டர். திரவம் லிட்டரு. லிட்டர் எதை குறிக்கும்? நிறைய கன அளவையா? கன அளவு. திடப்பொருள் நிறை. லிட்டர்னு சொன்னாக்க அது தப்பு. கிலோகிராம். சரியா? யூனிட் தான் சொல்லியிருக்காங்க லிட்டர்னு. இங்கே யூனிட் தான் சொல்லணும். சரியா? திடப்பொருள் நிறைன்னு சொல்லக்கூடாது. சரியா? திரவம் கன அளவுன்னு போட்டானா திடப்பொருள் நிறைன்னு சொல்லலாம். அடுத்தது நீர் மண்ணெண்ணெய். என்னங்க அது? நீர் மண்ணெண்ணெயா? நீரும் மண்ணெண்ணெய். சரி, பாதரசம் போட்டுக்கோங்க. பாதரசத்தில் அலுமினியம் மிதக்கும். நீர் மண்ணெண்ணெய் 2 திரவங்க. அப்போ அலுமினியம்னா செம்பு போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா இங்கே என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ அந்த ரிலேஷன் தான் அங்கே போடணும். கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். ஆமாம், ஏன்னா கல் ஒரு முறையான ஷேப் கிடையாது. ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். கல் உள்ளே போகுதா? உள்ளே போகுது. தண்ணிக்குள்ளே உள்ளே போகுது. அது போய் என்ன பண்ணும்? அது எவ்வளோ இடம் இருக்கோ அந்த கல்லோட கொள்ளளவு எவ்வளவோ அந்த இடத்த அது பிடிச்சிக்கும். அப்போ அந்த கல் பிடிச்சிக்கிட்ட கொள்ளளவு இருக்குல்ல, அங்கே உள்ள தண்ணி என்ன ஆகும்? வெளியில் வரும்ல. அப்போ அதோட கன அளவு எவ்வளோன்னு பார்த்தா இதோட கன அளவு கண்டுபிடிச்சிடும். அப்படி தான். புரிஞ்சுதா? அடுத்தது மரக்கட்டை நீரில் மிதக்கும் காரணம் நீர் ஒரு ஊடுருவும் திரவமா? ரெண்டுமே ஒன்று தான் தப்பு, காரணம் தவறு. கூற்று சரி. ஒரு இரும்பு குண்டு ஏன் மிதக்குது? காரணம் என்ன? அடர்த்தி. நீரோட அடர்த்தியோட அந்த மரத்துண்டோட அடர்த்தி கம்மி. ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். நீர் விளம்பு விட அடர்த்தி அதிகமுடையது. அப்படியா? கரெக்டா? ஒன்று கரெக்டு, 2வது தப்பு. அவ்வளோதான். ஓகே, டன்.